நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி, ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 8:37 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 6:37 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று காலை 6:34 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:37 வரை அவிட்டம், பின்பு சதயம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் நீங்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மன கலக்கம் ஏற்பட்டாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். திடீர் பயணங்களால் திசை திருப்பம் ஏற்படக்கூடும். வங்கிகளில் உள்ள வைப்பு நிதி கொஞ்சம் கரையும் பார்த்துக் கொள்ளுங்கள். சேமிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். விஐபிகளின் வருகையால் பிரச்சனைகள் கொஞ்சம் உருவாகும் பார்த்துக் கொள்ள வேண்டும். குடும்ப சுமையும் கூடிவிடுங்க. இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். உடன் நிற்பவரின் ஒத்துழைப்புகளால் வேலை பளு கொஞ்சம் குறையுங்க. சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். எதிரிகள் தொல்லை எதுவும் இருக்காது. கடன் பிரச்சனையை கூட தீர்த்து விடுவீர்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக கைகூடும். என்று மாணவர்கள் துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்கள் நல்ல விதமாக கொண்டாடி மகிழ வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். பாடங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் பண்ணிவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. என்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்லவைகள் தேடி வரக்கூடும். நல்ல நட்பு மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பரணி. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் எதிலும் ஈடுபட வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன தெளிவை இன்று நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் பேசுங்கள், அது போதுங்க. முன்கோபம் வேண்டாம். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் தெளிவு பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக உண்டாகும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று அற்புதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், முன்னேறி சென்று விட முடியும். ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் துணிச்சல் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். மனதில் தைரியமும் உண்டாக கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். கல்யாண முயற்சி கண்டிப்பாக கைகூடும். இல்லத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். கடன் சுமை கண்டிப்பாக குறையுங்க. பயணங்களால் தேக பலன் கொஞ்சம் பாதிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வழிபாடுகளில் கவனம் இருக்குங்க. மனைவி பிள்ளைகளாலும் சிறிதளவு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலனை அடைய முடியும்.
பிள்ளைகளால் டென்ஷன் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரமான உணவுகளை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். கனக்கச்சிதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன் பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பெண்கள் இன்று எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். அதுதான் நல்ல முடிவை கொடுக்கும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் உள்ள தடைகளை உடைத்தெறிவீர்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். விடுமுறை விட்டாலும் நீங்கள் கல்வியில் அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். தயவு செய்து முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் முடிவதற்குள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது சிறப்பு. தயவு செய்துங்க. இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். ரோகிணி, குடும்பத்தில் ஒற்றுமை குறைவிருக்காது. சகோதர சகோதரியிடம் பார்த்து பேசுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சின்னதாக மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். மிருக சிரிஷம், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பது நல்லது. யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பயணங்களால் தேக நலன் ஏற்பட கொடுங்க. கடன் சுமை இருந்தது கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும். என்று நீங்க சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் என்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நிச்சயிக்கப்பட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையும். என்று பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு இருக்க பாருங்கள், அது போதுங்க. மாற்றாரையும் இன்று மதிப்புடன் நடத்துவீர்கள். இன்று முன் யோசனையுடன் செயல்படுவது மிக நல்லது. சின்னதாக மருத்துவ செலவுகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது மனக்கலக்கமும் கொஞ்சம் இருக்கும். மிதுனம் ராசினியர்கள் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்க கொடுங்க. சிறப்பான லாபத்தை கண்டிப்பாக பெற முடியும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பது வேண்டாம். வாக்குறுதிகள் கொடுப்பதை கூட தவிர்த்து விடுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். முடிஞ்ச அளவு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ கோவிலுக்கு வழிபட்டு வருவது நல்லது. பெண்கள் இன்று ஆன்மீக நம்பிக்கை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். முகப்பொலிவையும் அழகையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். காதலுக்கான தெளிவான முடிவு கிடைக்கும். நீங்களாகவே முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் மட்டுமே அக்கறையுடன் செயல்படுங்கள். வேறு விஷயங்கள் கவனம் வேண்டாம். படிப்பது ஒன்று மட்டுமே குறிக்கோளாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. விளையாடுவது தவறில்லை. உடலை வலுப்படுத்துங்கள். படிப்பிலும் கவனம் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்ற முன்னெச்சரிக்கையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டும். காரியங்களை ஓரளவு கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. எதிரிகள் அனைத்தும் தவிடுபொடி ஆகக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை.
சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். திருவாதிரை இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காலை நேரமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிடுதல் எல்லாம் சிறப்பாக இருந்தால் வெற்றி இருக்குங்க. மன தெளிவையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பயம் தயவு செய்து வேண்டாம். புனர்பூசம் வெளி உலக தொடர்பு விரிவடையும். கையிலும் ஓரளவு காசு பணம் இருக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிட கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். உடன் பிறப்புகள் வகையில் உறுதுணையாக செயல்படுவீர்கள். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட கொடுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கத்தால் விருப்பங்கள் நிறைவேறும். தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. தாய் வழி தன லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குழிவிடும். மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து விடக்கூடும். இன்று சுப விரைய செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். எடுத்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. வெளியூர் வெளிநாடுகளில் இருந்தும் ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பும் கூட்டாளிகளின் ஆதரவும் மன மகிழ்ச்சியை உண்டாக்கிவிடும். வாங்கிய வங்கி கடன்களையும் கண்டிப்பாக அடைத்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். என்று பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. குழப்பங்கள் ஓரளவு சரியாகுங்க. பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். என்று எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதல் வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள், அது போதும். இல்லத்தில் கண்டிப்பாக கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கல்வியில் உள்ள விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு படியுங்கள். விடுமுறை விட்டாலும் கல்வியில் நீங்கள் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் வழங்கக்கூடும். எதிரிகள் எல்லாம் என்று தவிடுபொடியாக கொடுங்க. நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் இன்று நீங்கள் சென்று வருவீர்கள். என்று கையில் ஓரளவு காசு இருக்கும். அந்த காசை நீங்க முதலீடாக மாற்றுவது நல்லது. வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. பூசம் குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மனசுக்குள் நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், எதிலும் வெற்றி பெறலாம். ஆயில்யம் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணிவீர்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் விருத்தி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பக்க பலமாக நண்பர்களும் இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யோகங்கள் வருவதற்கு சிந்தித்தும் செயல்படுவீர்கள். சிறப்பான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் விருப்பங்களும் நிறைவேற கொடுங்க. தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். தாய் வழி தனலாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. யாரிடமும் பகை பாராட்டாமல் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள். என்று வம்பு வழக்குகளில் வெற்றி இருக்கும். இழுபறியான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெற கொடுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். தொழிலில் உற்பத்தியிலும் விற்பனையிலும் அதிக முயற்சிகளை மேற்கொண்டால் எந்த போட்டி பொறாமைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உருவாக கொடுங்க. என்று முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மன தெளிவும் இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நெடு நாட்களாக
வாங்க நினைத்த பொருளையும் வாங்கிவிட முடியுங்க. பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். பொதுவான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. மாணவர்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க. நிர்வாகத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு கூட கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பூரம். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். கனவுகளும் நனவாக கூடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வெகுநாள் வாங்க நினைத்த பொருளையும் வாங்கி விடுவீர்கள். சந்தோஷமான மனநிலை இன்று இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். உத்திரம். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. நாளாக வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியுங்க. என்று உங்கள் கையில் காசு பணம் புழங்கக்கூடும். எதிரிகள் தவிடுபொடி ஆவார்கள். இந்த நாள் உங்களுக்கு சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். இன்று மன சந்தோஷம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். யோகங்கள் ஏற்படுவதற்கு யோசித்து செயல்படுவது நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகை என்றும் இருக்கக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் இன்று கிடைக்கக்கூடும். கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் லாபம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் தேடி வர கொடுங்க. யோகங்களும் ஏற்பட கொடுங்க. அலைபேசி வழி தகவலால் அனுகூலமும் கிட்டுங்க. மாற்று இனத்தவரின் உதவியால் தொழில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். என்று திருமண சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வதை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது. பிள்ளைகளால் சில மன சஞ்சலங்கள் தோன்றினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கக்கூடும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிக்க முடியுங்க. என்ற எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்க கொடுங்க. பெண்கள் பல நிதி நெருக்கடிகளை சமாளித்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் எந்த ஒரு பாதிப்பிலும் தப்பித்துக் கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். என்ன ஒன்று இல்லத்தில் பணி சுமை இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை ஏதும் இல்லை. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். கச்சிதமாக எல்லாவற்றையும் முடிப்பீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி செல்லக்கூடும். நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மாற்றங்களை ஓரளவு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன தெளிவையும் இன்று உண்டாக்கிக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. என்று கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். கமிஷன் ஏஜென்சி போன்ற துறைகளில் லாபம் கிடைக்கும். காரியங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. கச்சிதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்கள் மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள்.
சித்திரை யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவில் லாபகமாக எடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன தெளிவும் இன்று உண்டாகக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று ஏற்ற இறக்கமான சூழல் நிலவினாலும் இறுதியில் வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று வெளி உலக தொடர்பை கண்டிப்பாக விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். கமிஷன், ஏஜென்சி போன்ற துறைகளில் லாபத்தை கண்டிப்பாக ஈட்டிக் கொள்வீர்கள். மனம் இன்று சந்தோஷம் அடைய கொடுங்க. பெரிய முயற்சிகள் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தீர்க்கமான முடிவெடுக்க முடியக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. வசதி வாய்ப்புகளையும் கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். பண வரவில் தாமதங்கள் கொஞ்சம் ஏற்படும். தொழிலுக்காக எடுத்த முயற்சியில் சிறு தொல்லைகள் கொஞ்சம் உண்டாகும். எதையும் யாரிடமும் நாசுக்காக சொல்வது நல்லது. இன்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடிக்கடி விடுபடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. முடிஞ்ச அளவு இப்போதைக்கே ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வண்ணம் இருக்க வேண்டும். கன கச்சிதமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபட முடியும். தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளால் உடல்நிலை கொஞ்சம் சோர்வடையும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். தெளிவாக முடிவெடுங்கள். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடும். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் நியாயமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும். பெண்களுக்கு இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதல் வெற்றி நோக்கி செல்லும். காதல் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள். இன்று மாணவர்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் கண்டிப்பாக ஈடுபட்டு வாருங்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் தோல் கொடுத்து உதவியை செய்து கொடுக்க கொடுங்க. மன தெளிவு இன்று ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமான மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுவாதி திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. வெளி உலக தொடர்பையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமையை உருவாக்கிக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். விசாகம் இன்று நீங்க பொறுப்பாக எதிலும் ஈடுபட முடியும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பண வரவையும் அதிகப்படுத்திக் கொள்ள முடியுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. எடுத்தம் கௌத்தம் என்று மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற வேண்டும். அதனையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்ற முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காகவே கடுமையாகவே உழைப்பீர்கள். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. நல்லவர்களின் சந்திப்பினால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று கமிஷன், ஏஜென்சி போன்ற துறைகள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் எளிமையாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். புதிய சுபகாரிய முயற்சியில்
சில தடைகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்பட கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும். ஆற்றலை இன்று பெற்றுக் கொள்வீர்கள். அறிவாக செயல்படுவீர்கள். முயற்சிகளில் முன்னேறி செல்வீர்கள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி நிலவ கொடுங்க. பெண்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் ஈடுபடுவது நல்லது. மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் இன்று மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். மற்றபடி காதலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்று மாணவர்கள் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க. படிப்பில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை போட்டு பாருங்கள். கணிதத்தில் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்க. அது மட்டுமில்லை, தடையாக இருந்த கல்வியில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், அதையும் தயார் செய்து கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் பண்ணிவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். அதேபோல் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று சந்தோஷமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வில்லங்கள் விலகி செல்லக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படக்கூடுங்க. புதிய பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். பிள்ளைகள் வழியில் இன்று மகிழ்ச்சி நிலவக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடும். என்று எதிரிகள் எல்லாம் தவிடுபடி ஆகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அதுவும் மன நிறைவான நாளாக இன்று இருக்க கொடுங்க. அனுஷம். வெளிநாட்டு செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தாரிடம் இன்று சிரித்து பேசி பழகுவீர்கள். எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். மன கசப்புகள் இருந்தாலும் சரியாகுங்க. யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். கேட்டை. பொருளாதார கொள்கையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். பிள்ளைகள் வழியில் இன்று மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல் வரக்கூடும். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைய கொடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷ வாய்ப்புகளை சந்தித்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷ வாய்ப்புகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன மகிழும் செய்திகளும் வரக்கூடுங்க. பயணங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வளர்ச்சிக்கு மாற்று நினைத்தவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல் வரக்கூடுங்க. செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். முயற்சிகளில் ஏற்பட்ட தடை விலகி செல்லக்கூடுங்க. தாமதங்களை இன்று நீங்கள் சரி கட்டி விடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் எதிர் நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. உற்றார் உறவுகளின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. மனமும் இன்று திருப்தியாக இருக்கக்கூடும். இன்று எப்பேற்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. முடங்கி கிடந்த தொழிலும் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கும். என்ன ஒன்று, தனுசு ராசிகள் சில நேரங்களில் குழம்பி போவீர்கள். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொண்டாலே வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு கூடிவிடும். அழகு கூடிவிடும். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட்டுவிடும். பெண்கள் இன்று மாற்றங்களை உணரக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். இல்லாவிட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். என்ன ஒன்று, கோபம் கொள்வீர்கள். இந்த காதல் கைகூடுமா கூடாதா என்று சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அது மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். தெளிவான முடிவு எடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள்.
காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் இறுக்கமாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. முடியாதது ஏதுமில்லை. முடிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக முடியுங்க. எதிரிகள் எல்லாம் தவிடுபொடியாக கூடும். மனப்பக்குவம் இன்று ஏற்பட்டுவிடும். இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை பலம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியும். போராடம் நிம்மதியாக இன்று பொழுதை கழிப்பீர்கள். கமிஷன் ஏஜென்சி மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிவர்களுக்கும் லாபம் கிடைக்கக்கூடும். முயற்சிகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இன்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உத்திராடம் எதிலும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெற முடியுங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். மனசுக்குள் ஒருவித கவலைகள் ஏற்பட்டது சரியாகும். இன்று உங்களுக்கு மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மாற்றங்களும் உருவாக கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். பொருளாதாரத்தை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. மகரம் ராசினியர்கள் இன்று பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அரசியல்வாதிகளின் சந்திப்பினால் அனுகூலம் ஏற்படக்கூடும். பழகிய நண்பர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி செல்ல கொடுங்க. முடங்கி கிடந்த பணியை மீண்டும் தொடங்குவீர்கள். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் கண்டிப்பாக சரியாகும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர கொடுங்க. இன்று பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடு செய்யாமல் இருப்பது நல்லது. சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து பின்னர் வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான நல்ல பலனை பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு பண வரவு ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது வேண்டாம். வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றையும் தவிர்த்து விட வேண்டும். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் இன்று கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முடியாதது ஏதுமில்லை, கண்டிப்பாக முடிக்க முடியும். இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள் காதலில் மட்டும் கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும். அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். இன்று மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடியணை வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடு பிடிக்க தொடங்கும். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். புண்ணிய பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அனைவரிடத்திலும் கனிவாக பேச வேண்டும். முன்கோபம் என்பது கண்டிப்பாக வேண்டாம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முடங்கி கிடந்த பணியை மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். அவிட்டம் இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட வேண்டும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுடைய மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் காலையில் கொஞ்சம் எழுந்திருக்கும் பொழுதே குழப்பத்துடனே எழுந்திருப்பீர்கள். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிட்டுங்க. பேச்சு மட்டும் அளவாக பேசுங்கள். பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தீர்வு கிடைக்குங்க. முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்க கொடுங்க. நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். என்று கணவன் மனைவிக்கிடையில் இருந்த
கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எந்தவித போட்டிகளையும் சமாளித்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி தொழிலை விரிவு செய்ய நினைக்கும் காரியங்கள் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. இன்று கமிஷன் துறை கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் தீர்வாக இன்று யோசித்து செயல்படுவது நல்லது. இன்று நீங்க மன தெளிவை ஏற்படுத்தி கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பாகுபாடுடன் இன்று அனைவரிடமும் பழக வேண்டாம். சமத்துவத்துடன் இன்று பழக வேண்டும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே செயல்பட வேண்டும். சில நபர் வேண்டுமென்றே உங்களிடம் தேவையற்ற பிரச்சனைகளை மேற்கொள்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூர்மையான பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சில விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடும். பெண்கள் இன்று வெளி உலக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குங்க. காதலில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுமையாக எதிலும் ஈடுபட வேண்டும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கல்விக்கான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. மாணவர்கள் இன்று பொறுப்பாக இருக்க வேண்டும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை படிக்க வேண்டும். விளையாடும் பொழுது கவனமாக விளையாட வேண்டும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை மேற்கொள்வது மட்டும் நல்லது. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். முக்கியமாக அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மற்றொரு விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம். சதயம். முடிவுகளை தெளிவாக நீங்கள் எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. யாரையும் தயவு செய்து நீங்கள் குறைகள் சொல்ல வேண்டாம். இன்று நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்குவீர்கள். சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. காலையில் எழுந்திருக்கும் பொழுதே இறைவன் வழிபாட்டினை மேற்கொண்டு விட்டு எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. போராட்டாத்தி. என்ற மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். சில இடங்களில் கொஞ்சம் தடுமாறி போவீர்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். கடன் பிரச்சனையை கையாளும் பொழுது பொறுமை வேண்டும். அவசரப்பட வேண்டாம். நாசுக்காக பேசி எந்த ஒரு பணத்தையும் வசூல் செய்துவிட வேண்டும். என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி இருக்குங்க. தேவையில்லாத மனக்குழப்பம் வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். மேனம் ராசினியர்கள். என்று சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் காலை பொழுது ஓரளவு மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடக்கூடும். நட்பு வட்டம் என்று விரிவடையக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உறுதுணை புரிய கொடுங்க. உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். நல்ல முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். என்று கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கிவிடக் கொடுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எந்தவித போட்டிகளையும் சமாளித்து முன்னேற முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆற்றல் மிகுந்த வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி தொழிலை விரிவு செய்யக்கூடிய நினைக்கும் காரியங்கள் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிரிகள் உதிரியாக கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கனவுகளும் நனவாக கூடும். கனிவான பேச்சுக்களால் காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பழுதான வீடுகளை பராமரிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோக்கும். என்று பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட கொடுங்க. முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். உற்சாகம் ஏற்படக்கூடும். நல்ல உறக்கமும் இருக்கக்கூடும். பழைய பிரச்சனைகள் யாவும் கண்டிப்பாக தீரக்கூடுங்க. படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கை மன நிம்மதி அடையக்கூடும். அலைந்து திரிந்து சில வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். டென்ஷன் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்து வழியில் லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் காலையில் கொஞ்சம் சந்தோஷமாகவே காணப்படுவீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். காதல் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். நீங்களாகவே குழம்பி போக வேண்டாம். என்று மாணவர்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. கல்விக்கான பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவர்களுக்கு இன்று
சக நண்பர்களிடம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்கும். மனதிற்குள் ஒருவித துணிவு ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேற கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வெகு நாட்களாக இழுத்து கொண்டிருந்த காரியம் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கும். உங்களால் கண்டிப்பாக மற்றவர்கள் வெற்றி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். உத்திரட்டாத்தி. கனவுகள் நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்களை அற்புதமாக மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். யாருக்கும் முன்ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம். வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வர கொடுங்க. என்ற அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கக்கூடும். ரியல் எஸ்டேட் துறையில் கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறிவிடக்கூடும். பழகிய சிலருக்காக வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சுகமான நித்திரையும் ஏற்படக்கூடும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.